இன்றைக்கு பிரிந்த சகோதரர்கள் பலர் இருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு ஆயிரக்கணக்கிலே கூட்டம் கூடுகிறது. சிலர் கையை வைத்த உடனே தொப்பென்று விழுகிறார்கள். சிலர் காதுகளை பிடித்து தடவுகிறார்கள், குணமாகி விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதுபோல கண்கள், அதுபோல பல புதுமைகள் நடக்கின்றன. காரணம், இந்த பிரிந்த சகோதர சபைகள், ஒவ்வொரு சபையும் ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறார்கள். இறையாட்சி எங்கே இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார், உங்கள் நடுவே இருக்கிறது. அன்பானவர்களே, தூய ஆவி இல்லாத இடத்தை காட்டுங்கள். பாவத்தில் அவர் இல்லை. அதை தவிர மனிதன், ஒவ்வொரு மனிதனிலும், மனசாட்சிக்கு பயந்து வாழுகின்ற எல்லா மனிதர்களிலும் ஆவியானவர் இருக்கிறார். தூய ஆவியானவர்